الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சங்கையான இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுடைய இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் தஆலாவுடைய மேலான பொருத்தத்துக்கும் அவனுடைய சங்கையான நெருக்கத்துக்கும் காரணமாக ஆக்கி அருள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சங்கையான சிறப்பான ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இறுதியான கடைசி ரமலானாக இருக்கலாம். இதுக்கு பிறகு இன்னொரு ரமலான் எனக்கு கிடைக்காது என்ற எண்ணத்தில் தான் இந்த ரமலானை நாங்கள் கழிக்க வேண்டும், ரமலானை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சென்ற ரமலானில் எங்களோடு இருந்த எத்தனையோ பேர் இந்த ரமலானில் எங்களோடு இல்லை. சென்ற ரமலானில் எங்களோடு தராவி தொழுதார்கள், எங்களோடு இஃப்தார் செய்தார்கள், எங்களோடு பேசி புலங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ரமலானில் அவர்கள் எங்களோடு இல்லை. அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த ரமலானை தந்திருக்கிறான். இந்த ரமலானை முழுமையாக ஆஃபியத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நல்ல அமல்களுடைய தௌஃபீக்கோடு, ரஹ்மத் மக்ஃபிரத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ரமலானாக ஆக்கி அருள்வானா. ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் இடத்துல துஆ செய்ய வேண்டும். ரமலானை சடங்காக கழிக்க வேண்டாம். நல்ல சீரியஸ் ஆயிடுங்க, பெரிய ஒரு பிளான் பண்ணுங்க, திட்டம் போடுங்க. இந்த ரமலான பெரிய ஒரு மகத்துவத்தோட நாங்க கழிக்கணும். ரமலானுடைய பரக்கத்துகள் ஹைறுகளை ஏன் நாங்க அடையிறது இல்லைண்டா சடங்காக்கிறோம். எல்லாரும் நோன்பு பிடிக்கிறாங்க, ஊரோட ஊரா நோன்பு பிடிச்சிட்டு எல்லாரும் பள்ளிக்கு போறாங்க, தொழுகிறாங்க, கூட்டத்தோட கூட்டமா தொழுதுட்டு அப்படியே கடத்திடுறோம். இல்ல, ரமலான்றது ஒவ்வொருத்தரும் அவருடைய உள்ளத்தால அத மகத்துவத்தை விளங்கி இந்த ரமலான ஒரு சிறப்பாக கண்ணியத்தோட ஒரு மிக முக்கியத்துவத்தோட அடைய வேண்டிய, கழிக்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், பரக்கத். யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எல்லாத்துக்கும் தீர்வு அல்லாஹ் ரமலான்ல வச்சிருக்க. கையில உள்ள ரமலானை விட்டுட்டு அவரை பிடிச்சா சரி, அந்த ஹாஜியாரை பிடிச்சா சரி, எங்கேயோ போனா சரி, இந்த ரமலானுக்கு வாய் இருந்தா அது சிரிக்கும். யார் யார வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஹைறுகள், பரக்கத்துடைய வாசல்களை திறந்து கொள்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு செழிப்பான, ஒரு சிறப்பான விருந்தாளி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். என்ன வேணுமோ இந்த விருந்தாளியை வச்சு அடைஞ்சு கொள்ளுங்க. பாவங்களை விடணுமா, இந்த விருந்தாளி உங்களை மாத்தும், தக்குவாச்சை உங்களுக்கு தக்குவாவை உண்டாக்கி தரும். உங்களுக்கு மக்ஃபிரத்து, சென்ற பாவங்களுக்கு மன்னிப்பு வேணுமா, இந்த விருந்தாளியை வச்சு இந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்கு ரஹ்மத்து வேணுமா, இந்த விருந்தாளியை வச்சு இந்த ரஹ்மத்தை அடைஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? குடும்பத்துல பிரச்சனையா, கணவன் மனைவி பிரச்சனையா, திருமணமாகாத பிரச்சனையா, குழந்தை இல்லாத பிரச்சனையா, கடன் சுமையா, இந்த விருந்தாளிய மூலமாக உங்களுக்கு தேவையான அத்தனையையும் அடைஞ்சு கொள்ளுங்க. நீங்க யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் நாட வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் போய் தலை குனிய வேண்டிய, கைகட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விருந்தாளி மூலமாக உங்களுக்கு தேவையானதை அடைஞ்சு கொள்ளுங்க. சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு, நரக வாசல்கள் மூடப்பட்டு, சைத்தான்கள் விலங்கிடப்பட்டு, விசேஷமான ரஹ்மத்துகள் அருளப்பட்டு, சுப்ஹானல்லாஹ். ஆனா அந்த ரமலானை நாங்க சடங்காக்கிட்டோம்டா அந்த ரமலானுடைய உயிரோட்டம் இல்லாம போயிடும்.
உணர்வு பூர்ணமாக ஈமானிய உணர்வோடு பிடிக்க வேண்டிய நோன்பு இது. புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது, மன் சாம ரமலான ஈமானன், யாரு ரமலான்ல ஈமானோட நோன்பு பிடிக்கிறாரோடு வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் ஈமான் உள்ளவங்க தானே நோன்பு பிடிப்பாங்க, ஈமான் இல்லாத அந்நியர்கள் நோன்பு பிடிக்க மாட்டாங்களே. ஈமானுடன் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் ஏன் வந்திருக்குதுண்டா, இத சடங்காக இல்லாம ஏதோ நோன்பு பிடிக்காட்டி ஊர்ல எல்லாருமே நோன்பு, குடும்பத்துல எல்லாரும் நோன்பு, சின்ன பிள்ளை எல்லாம் நோன்பு, நம்ம நோன்பு பிடிக்காட்டி இவ்வளவு பெரிய ஆளா இருந்து நோன்பு இல்லாம இருக்கிறான் பாருங்கன்னு சொல்லி 4 பேர் திட்டுவாங்க, ஏசுவாங்க, ஊர்ல குறை சொல்லுவாங்க என்பதற்காக நோன்பு பிடிக்கிறேன்டா நோன்பு பிடிக்காதீங்க. ஊருக்கு உலகத்துக்கு யாருடையோ அழுத்தத்துக்கு, யாரையோ திருப்திப்படுத்த, யாருடையோ பிரஷருக்காக ஊர் நோன்பு பிடிக்காட்டி என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்பதற்காக நோன்பு பிடிக்கிறீங்கடா, அந்த நோன்புல எந்த வகையான பிரயோசனமும் இல்லை. அதான் ஹதீஸ்ல வருது, ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ, எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருப்பதை தவிர எந்த வகையான பலனும் அவர்களுக்கு கிடையாது. எல்லாரோடையும் சேர்ந்து பசிச்சிருக்கிறாங்க, நோன்பு வந்தன் இஃப்தார் வந்தன் எல்லாரும் சுஃப்ரால் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, கூட்டத்தோட கூட்டமா அவங்க போறாங்க. அப்படி அல்ல. இது ஒவ்வொருத்தரும், நான் நீங்க 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 ஒவ்வொருத்தரும் இந்த ரமலானுடைய மகத்துவத்தை கல்வில எடுத்து, இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹைறுகள் பரக்கத்துகள் நிறைஞ்ச ஒரு ரமலானாக இதை ஆக்கணும் என்ற முடிவுக்கு நாங்க வரணும். நான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானோட என்கிட்ட நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய விசேஷமான அருளை, ரஹ்மத்தை, பரக்கத்துகளை, ஹிதாயத்தை, தர்பியத்தை எல்லாத்தையும் அடைஞ்சு கொள்வேன் இந்த ரமலான்லன்றத அவரவர் பர்சனலா, இண்டிவிஜுவலா, தனிப்பட்ட முறையில இந்த முடிவை எடுத்தா யாரு எவ்வளவு அதுல வைராக்கியம் வச்சு ஆசைப்படுறாங்களோ அவ்வளவு அவங்க அடையும். உங்களோட தேட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட ஆசை, ஆர்வம், முயற்சி, தேட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு கிடைக்கும். ஏண்ட ஆசை, ஆர்வம், தேட்டத்துக்கு ஏற்றவாறு எனக்கு கிடைக்கும். அதனால கண்ணியமான மேலான சங்கையான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான நாங்க பிளான் பண்ணோம். லா அக்லக தத்பீர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அற்புதமான ஒரு ஹதீஸ். லா அக்லக தத்பீர், திட்டமிட்டு வேலை செய்வதை போன்ற புத்திசாலித்தனம் எதுவுமே இல்லை. பிளான் பண்ணணும். எங்கள்கிட்ட ஒரு பிளான் ஒன்று இருக்குதா, ஒரு திட்டம் ஒன்று இருக்குதா? இந்த ரமலான நாங்க ஒரு கல்யாணம் எடுக்கிறோம்னா நாங்க எவ்வளவு பிளான் பண்றோம், எவ்வளவு காசு தேவை, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், ரூம் செட் செய்யணும், அதுக்கு என்ன செய்யலாம், எங்க பார்க்கலாம், அங்க போய் பார்த்து இங்க பார்த்து, அவங்களோட வீட்டுல செஞ்சதை பார்த்து எந்த பாஸ்ட கொடுக்கலாம், எங்க கொடுக்கலாம், செஞ்சதை எடுக்கலுமா, என்னென்னமோ ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு பிளான் பண்றோம். எங்கட துன்யா ஆஹிராவுடைய சகல வகையான வெற்றி, ஹைர்கள், பரக்கத்துகளை பொதிந்த இந்த ரமலானுடைய ஒரு மாதத்தை கழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு திட்டம் ஒன்று இல்ல, ஒரு பிளான் ஒன்று இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இல்ல, ஒரு அடைய வேண்டும் என்ற ஒரு அடைவு ஒன்று இல்லண்டா, நாங்க இந்த ரமலான மதிக்கலண்டா. நாங்க ரமலான மதிக்காவிட்டால் ரமலான் எங்களை மதிக்காது. அதனால ஒவ்வொருத்தரும், பெண்கள் இருக்கிறீங்க, நல்ல மனசுக்கு எடுங்க, ஆண்கள் வாலிபர்கள் இருக்கிறீங்க, 2024 ரமலானுக்கு பிறகு நான் தஹஜ்ஜுத் விட்டது கிடையாது. சஹருக்கு எழும்பி பழகினதோட என் வாழ்க்கையில் அப்படியே நான் சஹரை தொடர்ந்துட்டு, தஹஜ்ஜுத தொடர்ந்துட்டு. 2024 ரமலானுக்கு பிறகு நான் ஒவ்வொரு திங்களும் வியாழன் நோன்பு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 மாசம் நோன்பு பிடிச்ச பயிற்சியில கிழமைக்கு 2 நாள் பிடிக்கிறது கஷ்டமா, லேசி. 1 மாசம் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இந்த பயிற்சியில நான் இந்த 2024 ரமலானுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையினால நான் திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2024 ரமலானுக்கு பிறகு நான் குர்ஆன் ஓதாம தூங்கினது கிடையாது. ஒரு காஜூஸ் கஷ்டமா பரவாயில்ல, ஒரு 2 பக்கம் ஒரு நாளைக்கு நான் ரமலானுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதாம, அந்த குர்ஆனை பிடிக்காம, அல்லாஹ்வுடைய கலாம பார்க்காம, அல்லாஹ்வுடைய கலாமுடைய வேதத்துடைய வாசகங்களை ஓதாம நான் தூங்க மாட்டேன். 2024 ரமலானுக்கு பிறகு நான் கொஞ்சம் வட்டி அது இது எல்லாம் எல்லாத்தையும் விட்டு தௌபா செஞ்சு அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த ரமலானுடைய பரக்கத்துல எல்லாத்தையும் விட்டுட்டேன். பாவத்தை விட்டுட்டேன், சிகரெட்டை விட்டுட்டேன்,
வேற இந்த பழக்கம் இருந்துச்சு, அவருக்கு தான் தெரியும். என்னிடத்துல என்ன பலகீனம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு நான் திட்டம் போடும். உங்கள்ட்ட என்ன பலகீனம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். உங்கள்ட்ட என்ன குறைபாடு இருக்குது, என்ன வேணும், என்ன எங்கள்கிட்ட உண்டாக்கணும், என்னோட பண்புகள்ல என்கிட்ட கோபம் வரத்தன்மை இருக்குது. இந்த ரமதானோட நான் கோபத்தை இல்லாம ஆக்குவேன். முடிவெடுங்க. நான் வீட்டுல சண்டை பிடிக்கிறேன், பாஞ்சி விழுகிறேன், திட்டு பதுவா செய்கிறேன், வீட்டுல பஞ்சாதியோட பிள்ளைகளோட சண்டை பிடிக்கிறேன். இந்த ரமதானோட நான் இதை விடுவேன். நான் அன்பா, பாசத்தோட, இரக்கத்தோட, எல்லாத்தோடையும் அன்பு ஆசையோட பாசத்தோட நான் இருப்பேன். பாசமுள்ள ஒரு மனுஷனாக நான் மாறுவேன், பொறுமையாளியாக மாறுவேன். என்ன உங்களுக்கு வேணுமோ அத்தனையையும் எங்களிடத்தில் தந்து எங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு செயல் வடிவமான ஒரு ஆச்சரியமான ட்ரெயினிங்க தருகின்ற ஒரு விருந்தாளி எங்களை பக்குவப்படுத்திட்டு போகும். அந்த பக்குவத்தை நாங்க மனதால எடுத்துக்கொள்ளாட்டி அந்த பக்குவம் எங்கள்கிட்ட வராது. அதனாலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்யறாங்க. மலக்குகளுடைய தலைவர், இத கொஞ்சம் சீரியஸா எடு, மலக்குகளுடைய தலைவர், மலக்குமார்களுடைய தலைவர் வெள்ளிக்கிழமை நாளையில மிம்பர்ல பதுவா செய்யறாங்க. யார் ஆமீன் சொல்றா? நபிமார்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. மன் அத்ரக ரமலான், யார் ரமலானை அடைந்து அந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசம் அடைவதாக. இந்த பதுவாவுக்கு நாங்க ஆளாகிடக்கூடாது. ஏன் அந்த பதுவாண்டா, இவ்வளோ எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு, இவ்வளோ எல்லாம் அல்லாஹு தஆலா அவனுக்கு வழிகளை வாசல்களை திறந்து கொடுத்து, ரஹ்மத் விசேஷமான ரஹ்மத்தை இறக்கி வச்சு, சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து சொர்க்கம் நாளுக்கு நாள் அலங்கரிக்கப்படுகிறது. நரக வாசல்கள் மூடப்பட்டு, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு, இப்படியெல்லாம் இருந்தும் ஒருவர் அந்த ரமலான கொண்டு தன்னை மாற்றிக் கொள்ளாவிட்டார். ரமலான் வந்துட்டு போகுது, அவர் அவராகவே இருக்கிறார். ரமலான் வந்துட்டு போகுது, அவர பாவம், அவர பொய், அவர புறம், அவருடைய கூர்மலாய் கழுகிறது, அவர சண்டை, ஒத்துமை இல்லாத தன்மை, குடும்பங்களை பகைச்சு கொண்டு, அண்டை விட்டார்களோட சண்டை பிடிச்சு கொண்டு, அவருடைய இந்த நிலைமைகள்ல எந்த மாற்றமும் இல்லை. பயான் நடக்குது, எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்குதான அவர் அவராகவே இருக்கிறார் என்று சொன்னா அவருக்கு இந்த பதுவா. எனவே கண்ணியமான மேலான சங்கையான அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில எவ்வளவு நாள் வாழ போறோமோ தெரியாது. அல்லாஹ் தஆலா எங்களுடைய மிச்சமுள்ள நாட்களை அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் அடைவதற்கு தகுதியான நாள்களாக, வாழ்க்கையாக ஆக்குவானா. எங்களுடைய முடிவுகளை அழகானதாக்குவான். ஒவ்வொருத்தரும் எப்ப மௌத்தாகிறன்றது எங்கட கையில இல்லை, ஆனா எப்படி மௌத்தாகிறன்றது எங்கட கையில தான் இருக்கு. எப்ப மௌத்தாகிறன்றது எங்கட கையில இல்லை. இப்ப நான் பேசுறேன், இப்ப நாங்க பயான் பண்றோம், வெளியே போவோமா தெரியாது, இன்னைக்கு நோன்பு திறப்போமோ தெரியாது, நாளைக்கு இருப்போமா தெரியாது, இந்த பெருநாளைக்கு இருப்போமோ தெரியாது. எப்ப மௌத்தாகிறன்றது எங்கட கையில இல்ல, ஆனா எப்படி மௌத்தாகிறன்றது அல்லாஹ் எங்கட கையில தான் வச்சிருக்கிறோம். எப்படி மௌத்தாகிறது, எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் முழு. ரகசியமான பாவங்கள் இருக்குது, அது கெட்ட முடிவை ஏற்படுத்து. ரகசியமான அமல்கள் இருக்குது, தர்மம், ரகசியமான அமல்கள் அது நல்ல முடிவு ஏற்படுத்தும். ஒருவர் வாழ்க்கையில ரகசியமாக ஒரு வாழ்க்கை வாழ்றாரு, ஊருக்கு உலகத்துக்கு காற்ற ஒரு நடிப்பு நடிக்கிறார். அவருடைய உண்மையான யதார்த்தத்தை மௌத்து வெளிப்படுத்தி, இவன் இப்படி இருந்ததுக்கு இதுதான் இவன் அந்தரங்கம். வெளிப்படையில சாதாரணமா இருக்கிறாரு, ஆனா அவர்கிட்ட நல்ல பண்புகள், ரகசியமான சில அமல்கள் இருக்கு. மௌத்து வெளிப்படுத்தும். இவர் இப்படி சாதாரணமா இருந்ததுக்கு இவர் சாதாரணமான ஆள் இல்ல, இவர் ரகசியமாக நல்ல ஒரு மனிதர், ரகசியமாக நல்ல பண்புகளை கொண்ட அல்லாஹ்விடத்தில் அன்பை பெற்ற ஒரு மனிதர் என்பதை மௌத்து வெளிப்படுத்து. எனவே கண்ணியமான சங்கையான பெரியோர்களே, சகோதரர்களே, பயான்கள் நிறைய நடக்குது, நாங்களும் பேசுறோம், நீங்களும் கேட்கிறீங்க. வெறும் பயான் பண்றதோ கேட்கிறதோ நோக்கமல்ல, அது எங்களோட வாழ்க்கையாக மாறும். வார்த்தைகள் வாழ்க்கையாக மாறும். முடிவெடுக்குமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவன் எங்களுக்கு தர விரும்புறான். கண்ணியம், மரியாதை, அந்தஸ்து,
பாக்கியங்கள், நிம்மதி, சந்தோஷம், நல்ல மௌத்து, நல்ல ஆகிரா, சொர்க்கத்துடைய அந்தஸ்துகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தர விரும்புறான். நாங்க எடுக்க தயாராகிட்டா சரி, அவ்வளவு. அல்லாஹ் தஆலா அவன் கொடுக்கிறவன், அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுத்தாக வேண்டும். ஜவ்வாத், ஹன்னான், மன்னான், முன்இம், முஅதி, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள். அந்த சிஃபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி ஆகணும், கொடுத்து ஆகணும், பேருபகாரம் செய்யணும், அள்ளி அள்ளி கொடுக்கணும். சின்ன சின்ன அமல்களுக்கு நினைச்சு பார்க்கலாத அளவு அவனுடைய பேருபகாரத்தை அள்ளி கொட்டணும். ஆனா அதை எடுக்கிறதுக்கு நாங்க தயாரா. அல்லாஹ்விடத்துல எடுக்கிறது உண்மையாளர்களாகத்தான் இருக்கும், நடிப்பாளர் அல்லா இடத்துல இதை எடுக்கிறார். அதனால அல்லாஹு தஆலா எங்கட கல்புகளை பார்க்கிறான், எங்கட உள்ளங்களை பார்க்கிறான். நாங்க எதுக்காக செய்யறோம், யாரை நாடுறோம், எதை தேடுறோம்? பேரு, புகழ், மதிப்பு, பிரபல்யம், பதவி. எனக்கு பதவி கிடைக்கணும், பாராட்டு கிடைக்கணும், மதிப்பு கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருந்து சொல்லணும். யாரு என்ன சொல்லி என்னாக பாக்குது? மக்களை ஒரு நாளும் திருப்திப்படுத்த முடியாது. அவருக்கு கொடுத்தா இவருக்கு பிடிக்காது, அவரை புகழ்ந்தா இவருக்கு பிடிக்காது, இவருக்கு செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காது. இன்றைக்கு நண்பரா உள்ளவர் நாளைக்கு விரோதியா மாறுறாரு, நேற்று வர சந்தோஷமா இருந்தவர் நாளைக்கு ஏசிட்டு போறாரு. என்னடா இது? கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செலவழிச்சு சாப்பாட்டை போட்டா சாப்பிட்டுட்டு ஏசிட்டு போறாங்க. இவர் தேவையா இதெல்லாம்? இப்படி ஒரு செலவு தேவையான்னு ஊரெல்லாம் குறை சொல்றாங்க. மக்களை திருப்திப்படுத்துறதை யாரு நோக்கமாக்குறாங்களோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பாவம் வாழ்க்கையில ஏமாந்து போவாங்க, வாழ்க்கையில தோத்து போவாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசம். மக்கள் நன்றி உணர்வு இல்லாதவர்கள். எவ்வளவு செஞ்சாலும் போதாது, எவ்வளவு செஞ்சாலும் ஏதாவது ஒரு நடந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்படியான மக்களை நாங்க திருப்திப்படுத்துறது எங்களால முடியாது. நான் ஒரு ஆள் இருந்துகிட்டு என்னோட 100 பேர் இருக்கிறாங்க, மாணவர்கள், உஸ்தாத்மார்கள், குடும்பம், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள். இந்த 100 பேருடைய எதிர்பார்ப்பும் வித்தியாசம். இந்த ஒரு ஆள் நான் இருந்து எல்லாரையும் எப்படிங்க திருப்திப்படுத்துறது? எத்தனை பேரை தான் திருப்திப்படுத்துறது? எத்தனை நாளைக்கு தான் அவரை திருப்திப்படுத்த? இவர் நொந்துராம இருக்க, அவரை ஏதாவது கோச்சு கொள்ளாம இருக்க, எத்தனை பேரை தான் திருப்திப்படுத்துறது? எத்தனை நாளைக்கு திருப்திப்படுத்துறது? திருப்திப்படுத்த முடியாது. இமாம் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, காயத்துன் நாஸ் ரிதன் நாஸ் காயத்துன் லா துத்ரக். மக்களை திருப்திப்படுத்துவது என்பது அடைய முடியாத ஒரு எல்லை. தஇன் நாஸ வ ஷஅனஹும், மக்களை பாட்டுல விடுங்க. ஹுதில்லாஹ பிவஹ்தி, அல்லாஹ் ஒருவனை திருப்திப்படுத்துறன்றத முடிவெடுங்க. சுப்ஹான் அல்லாஹ், அவன் யாருண்டா? நாங்க கொஞ்சம் செஞ்சாலும் என் அடியான் அப்படி செஞ்சுட்டான், இப்படி செஞ்சுட்டான், என் அடியான பாருங்க, என் அடியானுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அள்ளி அள்ளி கொடுக்குகின்ற, கொஞ்சத்தை கொண்டு திருப்தி அடைகின்ற ரப்புல் ஆலமீன். யாரு அவனை திருப்திப்படுத்துறத முடிவெடுக்கிறாங்க வாழ்க்கையில, அவனோட வாழ்க்கை ரொம்ப லேசி. ஒத்தனை தானே திருப்திப்படுத்தணும். அவன் யாரு? அவன் கண்ட்ரோல்ல தான் எல்லாருடைய உள்ளங்களும் இருக்குது. அவன் திருப்தி பட்டா எல்லாரையும் திருப்தி அடைய வச்சிருவான். அவன் திருப்தி பட்டுட்டான்னா மனைவியை சந்தோஷப்பட வைப்பான், அவன் குடும்பங்களை சந்தோஷப்பட வைப்பான், எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவாங்க, எல்லாரும் கண்ணியப்படுத்துவாங்க, எல்லாரும் மரியாதை செய்வாங்க, எல்லாரும் நேசிப்பாங்க. அந்த ஒருவனை திருப்திப்படுத்துறத தவறிட்டோம்டா, யார திருப்திப்படுத்துறதுக்காக அவனை கோபப்படுத்துறோமோ அவளை திருப்திப்படுத்துறதுக்காக அவனை கோபப்படுத்துகிறான், இவனை திருப்திப்படுத்துறதுக்காக அவனை கோபப்படுத்துகிறான். யாருடைய கையில எல்லாருடைய உள்ளங்களும் இருக்குதோ அவனை கோபப்படுத்தி கொண்டு மக்களை திருப்திப்படுத்த ஒருவர் நினைச்சா வாழ்க்கையில நொந்து போவார், ஏமாந்து போவார், தோத்து போவார், பாவம், பரிதாபம், கடைசியில கேவலத்துல போய் முடியும். யார திருப்திப்படுத்த பார்த்தாரோ அவரே அதிருப்தி அடைஞ்சு எதிரியாக, கோபத்துக்குரியவராக, இவனுடைய கேவலத்துக்குரியவனாக, இவளுடைய முசீபத்தாக அல்ல ஆக்கிட்டு, அதையே முசீபத்தாக ஆக்கிட்டு, அவரையே முசீபத்தாக ஆக்கிட்டு. எனவே கண்ணியமான மேலான சங்கையான சகோதரர்களே, உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்க. இன்னும் எவ்வளவு நாள் வாழ போறோம்னு தெரியாது. ஊர்ல போன ரமதான்ல இருந்து இந்த ரமதான் வரை எத்தனை ஜனாசாக்களை நாங்க குளிப்பாட்டினோம், எத்தனை ஜனாசாக்களை நாங்க கஃனிட்டோம், எத்தனை ஜனாசாக்களுக்கு பின்னால போய் சுமந்து கொண்டு போய் தொழுவிச்சு அடக்கினோம்.
ஒரு நாள் எனக்கு உங்களுக்கு வரப்போகுது, எங்களுக்கு உடுப்ப கலட்ட இயலாது, யாரோ கலட்டி விடுவான். எங்களுக்கு குளிக்க இயலாது, யாரோ எங்களை குளிப்பாட்ட போறான். எங்களுக்கு துடைக்க கூட இயலாது, யாரோ எங்களை துடைச்சு விட போறான். எங்களுக்கு உடுக்க இயலாது, யாரோ எங்களுக்கு உடுத்தாட்ட போறான். எங்களுக்கு நடக்க இயலாது, யாரோ எங்களை சுமந்து கொண்டு போக போறான். எங்களுக்கு தொலை இயலாது, யாரோ எங்களுக்காக தொலை போறாங்க. அதுக்கு பிறகு மண் அறையில கபர்ல கொண்டு போய் வச்சு மூடிட்டு வந்துருவோம். உங்களோட தாய்ப்பாள்ளி உங்களோட ஜும்மா பள்ளியில தானே மையவாடி இருக்குது. நான் மதரசாவுக்கு மேலிருந்து சில நேரத்துக்கு அந்த மையவாடி அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேன். கொஞ்சம் மையவாடியில போய் உட்காருங்க. நாங்க மையவாடிக்கு எதுக்கு போறோம்? அடுத்தவங்களை அடக்கிறதுக்காக போறோம், அல்லது அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக? அவங்களோட நெருக்கமான இந்த கூட்டாள வாப்பா போகாட்டி சரியில்லை, போய் தலையை காட்டிட்டு வந்துடணும். எங்களோட இது ஒன்று இருந்தாலும் அவங்க எங்களோட குடும்பத்தோட தொடர்பான ஆட்கள், சொந்தம், தூரத்துல சொந்தமா இருந்தாலும் நெருக்கம் கூட, கொஞ்சம் போய் ஐன முன்னுக்கு நின்று பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்துடணும். யாரையோ திருப்திப்படுத்த, யாரையோ அடக்கிறதுக்காக மையவாடிக்கு போக சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லல. இஸ்லாம் சொல்லுது, மையவாடிய நீங்க போங்க, தரிசைங்க, அந்த ஜியாரத் செய்யுங்க, கபரடிக்கு போங்க, மையவாடிக்கு போங்க. அவருக்காக அல்ல, உங்களுக்காக. அவரோட விஷயம் முடிஞ்சு, அவர் போயிட்டாரு. அடுத்து நீங்க இருக்கிறீங்க. அது உங்களுக்கு மறுமையை, மரணத்தை நினைவூட்டுகிறது. உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டுகிறது. எனவே அங்க போய் உட்கார்ந்து யோசிங்க, பாருங்க, யார் இவர்? எத்தனை வயசு? 38 வயசுல போயிட்டார். எப்படி இருந்தார்? எங்க ஊர்ல ஒரு வாலிப புள்ள ஜிம் செய்வார். ஜிம் செஞ்சு கொண்டிருக்கும் போதே மூத்தாயிட்டார். 19 வயசு. இன்னொருத்தர் வியாபாரத்துல போயிட்டு திருவியில வந்து இறங்கினாரு. நல்ல மனிதர், வாலிபர், எந்த வயசுதான். திருவியில இறங்கி வீட்டுக்கு போறதுக்கு இடையில, திருவியிலையும் வீட்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? திருவியில வந்து இறங்கினாரு, வீட்டுக்கு கொஞ்சம் போகணும். அதுக்கு இடையில அப்படியே விழுந்தாரு. திருவியல்காரனுக்கு கூட தெரியாது. அவர் போயிட்டாரு, இறங்கினதோட அங்கேயே விழுந்தாரு. தண்ணி கேட்டார், அப்படியே அந்த இடத்துல ரோட்ல. இன்னொரு 38 வயசு, நிகம்புல கடை தொழில் செய்யறாரு. ஊர்ல இருந்து பஸ்ல ஏறினாரு. குர்நாகலுக்கு வந்து குர்நால்ல இருந்து பஸ்ல போகும்போது ஏசி பஸ்ல அப்படியே தூங்குற பக்கத்துல அவர் நினைச்சிருக்கிறார். அப்படியே மூத்து. அவர போன் எடுத்து கடைசியா எங்க கால் பண்ணாருன்னு பார்த்து இந்த நம்பருக்கு அடிச்சு, இவர் யாரு உங்களோட? இல்ல அவர் என்ற சொந்தக்காரர். என்ன விஷயம்? இல்ல அவர் பஸ்ல இப்படி மூத்தா இருக்கிறார், இந்த ஜனாசாவை இந்த ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் பஸ்ஸால போலீஸுக்கு பாரம் கொடுத்து இந்த இடத்துல ஜனாசா இருக்குது, அவசரமா குடும்பத்துக்கு வர சொல்லு. வியாபாரத்துக்கு போனவர், 38 வயசு, 3 புள்ள. அதனால கண்ணியமான சகோதரர்களே, என்னமோ நாங்க 100 வருஷம் வாழ்றன்ற மாதிரி ஏமாத்தத்துல யாரு இருந்துறாங்க. வாழ்க்கையில முடிஞ்சு போனது முடிஞ்சு, சரி, ஏதோ தவறோ பலகீனமோ தவறுகளோ பாவங்களோ சூழல் சந்தர்ப்பம் செஞ்சிட்டோம், நடந்துருச்சு. அந்த முடிந்து போன வாழ்க்கையில பாவங்களுக்காக தௌபா செய்ய ரமதான் வந்துருச்சு. அதுக்கு அல்லாஹ் இடத்துல ரமதான் செய்யும், தௌபா செய்யும், அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்போம். தௌபான்றது 27க்கு ஹசரத் வந்து தௌபா எல்லாரும் தௌபா செய்யுங்கன்னு சொல்லி தந்து செய்யற ஒன்றால தௌபா. தௌபான்றது இன்றைக்கு செய்யலாம், இப்ப செய்யலாம். இப்ப நீங்க பயம் முடிஞ்சு உட்கார்ந்து எல்லா இடத்துல தௌபா செய்யலாம். இன்றைக்கு இரவுக்கு செய்யலாம், இன்றைக்கு தஹஜ்ஜுத்ல செய்யலாம். பிற்படுத்த வேணாம், 27 வரங்காட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேணாம். யாராவது சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்ல. தௌபான்றது, நான் இப்படி இருக்கிறேன், நான் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், எவ்வளவு நன்றி கெட்டவன் அல்லாஹ்க்கு நடந்துட்டேனே, அல்லாஹ் இந்த குறைகள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறாய், யா அல்லாஹ் இந்த பாவங்கள் எல்லாம் மறைச்சு நீ என்னை நல்ல மனுஷன் மாதிரி வச்சிருக்கிறாய், யா அல்லாஹ் இதுக்கு பிறகு நான் இப்படி நடிக்க, இப்படி வாழ, நான் போலி வாழ்க்கை வாழ நான் விருப்பம் இல்லை, யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிரு, இதுக்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. அதான் தௌபா. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்லுங்க. உங்களுக்கு சிங்களம் தான் தெரியுமா, சிங்களத்துல பேசுங்க எல்லா இடத்துல. உங்களுக்கு தமிழ் தான் தெரியுமா, தமிழ்ல சொல்லுங்க. அல்லாஹ் இடத்துல தண்ட பாவங்களை நினைச்சு இன்னம தௌபத்து அந்நதாமா, கை சேரு, மன வருத்தம், அதுதான் தௌபா. அந்த மன வருத்தம் வராம யார் யார்கிட்ட என்னென்ன பாவம் தவறு இருக்குது, என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அவரவருக்கு தான் தெரியும். ஹஸரத் தௌபால பொதுவான முன்பாவம் பின்பாவம், தெரிஞ்சு செஞ்சது தெரியாம செஞ்சது ஏதோ சொல்லிக்கிட்டு போவாங்க.
ஆனா என்ன பாவம் என்ன, நான் என்ன செஞ்சேன், எந்த சந்தர்ப்பத்துல எந்த தவறு செஞ்சேன், இப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், யா அல்லாஹ் இதை நான் விட்டுறேன், இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுத்து தௌபாவை அவர் செய்யணும். ஒரு வழிகாட்டலுக்காக ஹஜ்ரத் சொல்லித்தாராங்க, செய்யறாங்க 27க்கு, அது வேற விஷயம். ஆனா அதுதான் தௌபா. அதுக்காக எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதுவரையும் வேற யாரும் தனியா தௌபா செய்ய முடியாது என்பது கிடையாது. அதனால இன்றைக்கே தௌபா செய்து பிற்படுத்தவாங்க. ஷைத்தானுடைய ஆயுதங்கள்ல ஒன்று தஸ்வீஃப். தஸ்வீஃப் ஆலத்து மின் ஆலாத்தி ஷைத்தான். வானாண்டு செய்ய மாட்டான், தௌபா செய்ய மாட்டேன் யாராவது சொல்லுவாங்களா? அந்த எண்ணம் வராது. ஏண்டா அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறது ஷைத்தானுக்கு முடியாது, அதை ஏற்படுத்த மாட்டான். தௌபா செய்வோம், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் வயசு போட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு பிற்படுத்துவது அத்தஸ்வீஃப். பிறகு 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 என்று சொல்லி ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர, நீங்கள் உங்களோட மண்ணறைகளை சந்திக்கும் வரையும், அவன் திடீர்னு மௌத்து வரும் வரையும், பிறகு 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 என்று இன்னும் கொஞ்ச நாள்ல விடுவோம், இன்னும் கொஞ்ச நாள்ல செய்வோம் அப்படின்னு பிற்படுத்தி கொண்டே போகும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமதான்ல ஒரு 4 விஷயத்தை நாங்க கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துவோமா இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம் தர்க்குல் மஆசி வலி ஜித்னாபனி துனூப், பாவங்களை விடுறது. நாங்க எல்லாரும் எல்லா காலத்திலையும் பாவத்தை விடுவோம், ஆனா ரமதான்ல கொஞ்சம் கூடுதலாவே பாவங்களுடைய விஷயத்துல நாங்க பேணுதலாக ஒரு பயந்து எச்சரிக்கையாக இருந்து ரமதான பாவங்கள் இல்லாத பரிசுத்தமான அமல்கள் கூட நிறைய செய்யாட்டியும் பரவாயில்ல, பாவங்கள்ல இருந்து பாதுகாத்த ஒரு நோன்பாக உங்களோட நோன்பு ஆக்கிட்டீங்கடா, நோன்பு சரியான சக்தி உள்ளதாக. இன்னைக்கு அமல்கள் நிறைய நடக்குது, நல்ல விஷயம், கியாமுல் லைலா, தராவீஹா, பயானா, அது இது எல்லாம் நடக்குது. மறுபக்கத்துல பாவங்கள் நடக்கிற காரணத்தினால நோம்பினுடைய தாற்பயமும் தாக்கமும் இல்லாம போய் ஹலாலானதை விட்டுரும். சாப்பிடுறது ஹலால், குடிக்கிறது ஹலால், மனைவி ஹலால், ஹலால விட்டுட்டாரு, ஆனா ஹராம் நடந்துகிட்டு இருக்குது. கண்ணால ஹராத்த பாக்குறாரு, போன்ல பாவம் நடக்குது, மியூசிக்க கேட்கிறாரு, பொய் பேசுறாரு, புறம் பேசுறாரு, ஏசுறாரு, திட்டுறாரு, சண்டை பிடிக்கிறாரு, வியாபாரத்துல முன்ன பின்ன நடக்குது, பொய் ஏமாத்தங்கள் நடக்குது. சாப்பிடுங்கண்டா, ஓ சாப்பிடல, அது நோம்பு, இன்னும் அறிவில்லையா அவனுக்கு, பைத்தியமா அவனுக்கு, நோம்புல போய் தண்ணி குடிக்க தாராய் அப்படின்னு அவ்வளவு ஹலால விட்டுறதுல அவ்வளவு பேணுதலா இருக்கிறாரு. அங்கெல்லாம் ஹராத்த செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த ஹலால விடுறதனுடைய தாக்கம் இல்லாம இருக்கு. எனவே ஹலாலானதை விடுறது, இப்ப ஹலால் அது நோம்புல ஹராம் ஆகிருச்சு, இப்ப சாப்பிடுறது ஹராம், ஹலாலையே விட்டு எங்களுக்கு பயிற்சி தருகிறது நோம்பு. நோம்புல ஒன்றுமே இல்லை, விடுறதுதான் நோம்பு. மற்ற அமல்கள் என்ன செய்யணும், உம்ரா என்ன செய்யணும், நீங்க செலவழிச்சு போகணும், தொழுகன்றது வந்து தொழணும், ருக்கு சுஜூத் செய்யணும், குர்ஆனை ஓதணும், அமல செய்யணும். நோம்பு ஒன்றுமே இல்லை, என்ன செய்யணும், நீங்க விட்டா போதும், அவ்வளவுதான். சாப்பிடுறத விடணும், குடிக்கிறத விடணும், ஹலாலான மனைவியை விடணும். விடுவது அப்ப மனத செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லுவாங்க, அந்த சுய கட்டுப்பாடு. பசி இருக்குது ஆனாலும் சாப்பிட மாட்டேன், தாகம் இருக்குது குடிக்க மாட்டேன், ஏன் அல்லாஹ் வானான்னு சொல்லியிருக்கிறான். இந்த உணர்வு ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை இதை சிந்திங்க. தனிமையில ரோட்ல போக்கல யோசிங்க, ரூம்ல இருந்து வீட்டுல இருந்து யோசிங்க, ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் இருக்குது குடிக்கலாம், கடையில் இருக்கிறேன் யாரும் இல்ல தனியா சாப்பிடலாம், வெளியில இருக்கிறேன் வெளியூர்ல இருக்கிறேன் வாங்கி சாப்பிட்டு சும்மா இருக்கலாம், எனக்கு சாப்பிடலாம் தேவையும் இருக்குது பசியும் இருக்குது, ஆனாலும் செய்ய மாட்டேன், ஏன் அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் வானான்னு சொல்லியிருக்கிறான். அந்த ஒன்றுக்காகவே நோம்பு பிடிங்க நீங்க. அல்லாஹ் ஒருவன் எனக்கு வானான்னு சொல்லி அதுக்காக மட்டும்தான் நான் பசிச்சிருக்கிறேன், அவன் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், அதனால மட்டும்தான் நான் தவிர்த்திருக்கிறேன். இல்லடா எனக்கு பசி, சாப்பிட்டு சும்மா இருக்கலாம், யாரும் என்னைய பாக்குறதுக்கு இல்ல, அடிக்கிறதுக்கு இல்ல, ஏசுறதுக்கு இல்ல, எனக்கு தாராளமா சாப்பிடலாம். இந்த ஒரு பயிற்சியை நோம்புல எடுங்க. அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக ஹலாலையும் விட நாங்க ரெடி ஆகிட்டா, ஹலால அனுபவிச்சு கொண்டு ஹராத்தை விடுறது, அந்த விடுவது என்ற அந்த மனதை கட்டுப்படுத்துகின்ற மனப்பக்குவம் நோம்பின் மூலமாக வந்துவிடும். வாழ்க்கை முழுக்க பாவத்தை விடுறதுல இன்பம் இருக்கு, பாவத்தை விடுறது டேஸ்டா இருக்கு. அல்லாஹ் எங்களுக்கு அந்த தௌஃபீக் செய்வானா. இமாம் அபு மதியன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஆமாலுல் பிர்ரி அமலுஹல் பர்ரு வல் ஃபாஜிர், நன்மைகளை எல்லாரும் செஞ்சிருவாங்க, அல் பர்ரு நல்லவர்களும் செய்வாங்க, கெட்டவர்களும் செஞ்சிருவாங்க. நன்மைகளை
கெட்டவர்கள் கூட செஞ்சிருவாங்க. சில நேரத்தில் அவங்களோட பாவத்தை, அவங்களோட வாழ்க்கையில் உள்ள தவறுகளை மறைக்கிறதுக்கு சில அமல்களை, சதக்காக்களை, தர்மங்களை செஞ்சு, சில எல்லாரோடையும் சேர்ந்து ஜும்மா தொழுது அமல்களை செஞ்சு அதை திரையா போட்டு தந்த பாவங்களை மறைச்சு கொள்ளப்பாங்க. ஆள் உள்ளுக்கு மோசம், ஆனா அது வெளியே தெரிஞ்சிருமோ, என்னைய கெட்டவன் விளங்கிடுவாங்களோன்றத பயத்துல கொஞ்சம் அமல்களை செஞ்சு தன்னை மறைச்சு கொள்வாரு, அமல்களை தனக்கு திரையாக போட்டுக் கொள்வாரு. பர்தாவையோ ஆடையோ அல்லது அமல்களையோ சில நேரத்துல நாங்க பாவத்துக்கு திரையாக ஆக்கிடுவாங்க. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாப்பானா. ஆனா அபூமதியன் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஆமாலுல் பிர்ரி அமலுகள் பர்ரு வல் ஃபாஜிர், நல்லவைகளை நல்லவர்களும் செய்வாங்க, கெட்டவர்களும் செய்வாங்க. வலா யஜ்தனிபுல் மஆசிய இல்லா சித்தீகுன், பாவங்களை விடுற ஒரு ஆளாக இருந்தா அவர் உண்மையிலே தூய்மையான சித்தீக்காக இருக்க வேண்டும், உண்மையாளராக இருக்க வேண்டும். இல்லையானால் அவரு ஒரு பாவத்தை விட முடியாது. ஏன்டா பாவத்தை ஒளிச்சு மறைச்சு ரகசியமா செஞ்சிடறோம். பாவத்தை விடுற ஒரு ஆளாக இருந்தால் எங்க இருந்தாலும் விட மாட்டேன், பஸ்லயா ட்ரெயின்லயா பாவத்தை செய்ய மாட்டேன். ஊர்ல இருக்கட்டும், தனிமையில் இருக்கட்டும், செய்ய மாட்டேன். ரூம்ல தனியா தான் இருக்கிறேன், அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், செய்ய மாட்டேன். ஒரு பெரியார் ஷைத்தானோட ஃபைட் பண்ணுவாங்க, யாரோட விளையாடுறாங்க, 7 செய்ய வச்சுப்பாரு, நான் பார்க்க மாட்டேன். முன்னால பெண்கள் வராங்க, எனக்கு தெரியுது, நான் பார்க்க மாட்டேன். 7 பார்க்க வச்சு பாரு, சேலஞ்ச் பண்ணுவாங்க ஷைத்தானோட. பார்க்க மாட்டேன், பார்த்தா சேஃப்ல 500 ரூபாய் இருக்குது, இந்த 500 ரூபாயும் சதக்கா கொடுத்துருவேன். பார்த்தா நான் அல்லாஹ் இடத்துல 10 ரக்காத்து தொழுது மன்னிப்பு கேட்பேன். சலாத்து தௌபா 10 ரக்காத், 10 தடவை தொழுது, 10 ரக்காத் தொழுது. அவங்க சொல்றாங்க, எனக்கு பாவத்தை விட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆரம்பத்தில். எப்ப இந்த ஒரு சேலஞ்ச் பண்ணி ஷைத்தானோட பாவத்தை விட ஆரம்பிச்சனோ, ஏதாவது மீறி நடந்துட்டாலும் அதுக்கு பகரமாக சதக்கா கொடுத்து தொழுது தௌபா செய்ய ஆரம்பிச்சனோ, எனக்கு பாவத்துடைய உணர்வுகள், எண்ணங்கள், ஆசைகள் இல்லாம போயிருச்சு. ஷைத்தான் பாவத்துடைய வழியில என்னை அட்டாக் பண்றதை விட்டுட்டான். ஏண்டா ஷைத்தான் பார்த்தா என்னண்டா, அட இந்த மனுஷனை கஷ்டப்பட்டு ஒரு பாவத்தை செஞ்சு ஒரு அடி பின்னுக்கு இழுத்தா, இவரு சதக்கா கொடுத்து தௌபா செய்து அழுது 10 அடி முன்னுக்கு போயிடுறாரு. அல்லாஹ்வோட இப்படி இருந்தாரு, ஒரு பாவத்தை செஞ்சு ஒரு அடி பின்னுக்காக்கினா, இந்த பாவத்தை செஞ்சுட்டனே நான், இதுக்காக அவர் சதக்கா செய்யறாரு, நோம்பு பிடிக்கிறாரு, தொழுகிறாரு, 10 அடி முன்னுக்கு போறாரு. ஒரு அடி பின்னுக்காக்கினா இவர் அந்த பாவத்தாலேயே அல்லாஹ் அடைஞ்சிருவார் போல விளங்குது, பாவத்தாலேயே அல்லாஹ் நெருங்கிடுவார் போல இருக்குது. எனவே ஷைத்தான் அந்த ரூட் அப்படியே விட்டுட்டான். இந்த ரூட்ல இவர்கிட்ட போறது நான் தோத்துருவேன். அப்ப அவங்க பெரியார் சொல்றாங்க, அதுக்கு பிறகு எனக்கு பாவத்தை விடுறது, பாவத்துடைய உணர்வுகள் வாரது இல்ல, பாவத்துடைய தூண்டுதல் வருது இல்ல. ஷைத்தான் என்னைய விட்டுட்டான், பார்த்துட்டான், அவன் தோத்துட்டான், நான் வெத்திட்டேன் என்று சொல்றான். இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, குர்ஆன் சொல்லுது, ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான விரோதி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை விரோதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அவனோட சண்டை போடுங்க, அவனோட ஃபைட் பண்ணுங்க, அவனோட முட்டுங்க, மோதுங்க, 7 செஞ்சு பாரு, வைராக்கியம் வைங்க, சேலஞ்ச் பண்ணுங்க. பாவத்தை விடுவது என்பது பெரிய ஒரு இபாதத். இதை நாங்க விளங்காம இருக்கிறோம். நீங்க பாவத்தை விட்டுட்டு, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் விட்டது உனக்காக, அதனுடைய பரக்கத்துல இந்த துவாவை கபூல் செய்து நீங்க துவா கேளுங்க. பாவத்தை விட்டதனுடைய பரக்கத்தில் அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான். புகாரியுடைய ஹதீஸ்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், 3 பேர் ஒரு குகையில மாட்டிக்கொண்டாங்க தானே, குகை வாசிகளுடைய ஹதீஸ்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் அஸ்ஹாபில் கார், புகாரில 8-9 இடத்துல அந்த ஹதீஸ் வருது. அதுல 3 பேரும் குகையில மாட்டிக்கொண்ட, பெரிய பாறாங்கல் வாசலை அடைச்சிருச்சு, போகையில அது வெளியேறல. இப்ப 3 பேரும் ஒவ்வொரு அமலை செஞ்சு எல்லா இடத்துல துவா செய்யறாங்க. அதுல ஒரு ஆள் என்ன சொல்றாரு, யா அல்லாஹ் இந்த வாழ்க்கையில இப்படி ஒரு நாள், ஒரு பாவத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது, பாவத்துக்கான வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா நான் அந்த பாவத்தை உனக்காக விட்டேன் யா அல்லாஹ், அதனுடைய பரக்கத்துல இந்த பாறாங்கல்ல நகற்றுன்னு துவா செய்யறார். அவர் நான் உம்ரா செஞ்சேன், ஹஜ்ஜி செஞ்சேன், குர்ஆன் ஓதினா அதொன்னு சொல்லல, பாவத்தை விட்டதை முன் வச்சு அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறாரு. அந்த பெரிய பாறாங்கல்லு, கிரேன் போட்டும் நகர்த்த முடியாத பாறாங்கல்லு ஒட்டோவா நகருது, தானாக நகர்த்துது. பாவத்தை விடுவது என்பது அவ்வளவு பவரான ஒரு இபாதத். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. பாவத்தை விடுற விஷயத்தில் எல்லாரும் ஒரு உறுதி எடுப்போமா இன்ஷா அல்லாஹ். பாவத்தை விடுறதுன்றது உறுதி என்னண்டா,
பாவத்தையும் விடணும், பாவத்துடைய காரணங்களையும் விடணும். நான் இன்ன இடத்துக்கு போறதுனால பாவம் நடக்குதா, போக மாட்டேன். இவரோட அவளோட அவனோட அங்க சேர்றதுனால பாவம் நடக்குதா, சேர மாட்டேன். யாரு என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, முடிவு எடுத்துட்டேன் ரமலான்ல. சுபஹானல்லாஹ், உங்களோட வாழ்க்கை வெளிச்சமா, சுபஹானல்லாஹ், கல்பு வெளிச்சமா, கல்புல ஒரு சந்தோஷம் வருவது நீங்க பாப்பீங்க. எனக்கு ஏழும், பாவத்தை விட ஏழுன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். நான் எவ்வளவு விட பாக்குறேன், எனக்கு விட இயலாதுன்னு ஒருத்தரும் சொல்லவானா, எல்லாருக்கும் பாவத்தை விட இயலும். ஒரு பாவத்தை நான் எந்த பாவத்தை எனக்கு விட்டுக்கொள்ள இயலாம இருக்குதுன்னு சொல்றேனோ அந்த பாவத்தை நான் செய்ய பாக்குற நேரம் யாரோ உம்மா வாராங்க, சாச்சா வாராங்க, மாமா வாராங்கன்றா டக்குன்னு என்ன செஞ்சிடறாரு, விட்டுட்டு ஏதோ தடமாறி வேற என்னமோ வேலைக்கு வந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யற மாதிரி அந்த பாவத்தை விட்டுறாரா இல்லையா? ஒரு பெரியார் சொல்றாரு இந்த விஷயத்த, எவனோ யாரோ பாக்குறதுக்காக உனக்கு பாவத்தை விட ஏழும், அப்ப பாவத்தை விடுறதுக்கு ஏலான்னு சொல்லவானா. சாச்சா பார்த்துட்டாரு, மாமா பார்த்துடுவாரு, கேவலமாயிரும், ஊர்ல அசிங்கமாகிரும் என்ற பேரு கெட்டு போயிருன்றதுக்காக பாவத்தை விட ஏழும். அப்ப விடுறீங்க, செய்ய பார்த்ததை விட்டுட்டீங்க. ஏன்? யாரோ பாக்குறன்றதுக்காக, யாரோ எவரோ பாக்குறன்றதுக்காக உங்களுக்கு விட ஏழுமாக இருந்தால், உலகத்தை அகிலத்தை படைச்ச என்னுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பாக்குகிறான் என்பதற்காக நீங்க மனசில் எடுத்தீங்க என்றால் லேசாக பாவத்தை விடலாம். பாவத்தை விட ஏலான்னு சொல்லவானா, விட ஏழும். அந்த தன்மை உங்கள்கிட்ட இருக்குது, அந்த கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருக்குது, அந்த கட்டுப்படுத்துகின்ற அந்த மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருக்குது. அதனாலதான் யாரோ சாச்சா வந்ததோட, உம்மா வந்ததோட, வாப்பா வாராங்கன்றதோட, யாரோ ஊராக்கள் பாக்குறாங்கன்றதுக்காக டக்குன்னு விட்டுறீங்க. நீங்க விட ஏழும். அப்ப ஏன்? பார்த்துட்டா என்னவாகும் என்ற பாரதூரத்தை விளங்கியிருக்கீங்க. அல்லாஹ் பாக்குறானே, அதனுடைய பாரதூரம் என்னன்றத மனசுக்கு எடுத்து பாவத்தை விடுற முடிவு எடுக்கும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகின்ற பாக்கியத்தை நசீபாக்குவானா. வாலிபர்கள் நிறைய இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகள் பெண்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமணத்துக்கு முன்பாக உங்களோட வாழ்க்கைகள் மிச்சம் பக்குவமாக இருக்கும். விளையாடவானாம் வாழ்க்கையோட, உங்களோட கற்புகளோட விளையாடவானாம். ஆண் ஒரு பெண் வாலிபர்கள் தன்னுடைய கற்புகளை பாதுகாக்க வேண்டும். உங்களோட பைக்கை பாதுகாக்கிறத விட, உங்களோட செருப்பை பாதுகாக்கிறத விட, உங்களோட சொத்துகளை பாதுகாக்கிறத விட, வீட்டை காணிய வேலி அடிச்சு நீங்க பாதுகாக்கிறத விட, உங்களோட கற்புகள், உங்களோட பிள்ளைகளுடைய கற்புகள் பாதுகாக்கப்படணும். வயது வந்தா திருமணம் முடிச்சு வச்சிருங்க. இது விளையாடவானாம். பிள்ளைகளுடைய இன்றைக்கு கற்புகள் பறிபோறதுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்குகின்ற மோசமான சூழல் இந்த வாலிப பிள்ளைகள் வாழ்றாங்க. அவங்களுக்கு ஹலாலான ஏற்பாடுகளை செய்து முறையான முறையில் அவர்களை பக்குவப்படுத்துவது பெற்றோர்களுடைய கடமை. காணியை பாதுகாக்கிறதுக்கு வேலி அடிக்கிறீங்க, சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்னென்னமோ செய்றீங்க, இன்சூரன்ஸ் பண்றீங்க, அதை செய்றீங்க, இதை செய்றீங்க, வீட்டை பாதுகாக்க கேட் போடுறீங்க, அந்த செக்யூரிட்டி கேமரா போடுறீங்க, என்னென்ன போடுறீங்க. இது எல்லாத்தை விட பாதுகாக்க வேண்டிய சொத்து கற்பு. ஒரு பெண்ணுடைய கற்பு, ஒரு ஆணுடைய கற்பு, பெண்ணுக்கு கற்பு இருப்பது போன்ற ஆணுடைய கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும். திருமணத்துக்கு முன்பாக நடக்குகின்ற ஹராம்கள், பாவங்கள் விஷ பாம்பாக மாறி திருமணத்துக்கு பிறகு அது கொத்தும், ஹலால அனுபவிக்க விடாது. எனவே அத்தய்யிபாத்துல் தய்யிபீன், தூய்மையானவர்களுக்கு தூய்மையானவர்களை நாங்கள் கொடுப்போம் என்று குர்ஆன் சொல்லுது. பரிசுத்தமானவர்களுக்கு பரிசுத்தமானவர்களை கொடுப்போம். வல் ஹபீஸாத்துல் ஹபீஸீன், கெட்டவர்களாக இருந்தா கெட்டவர்களை சேர்த்து விடுவோம், வாழ்க்கையே முசீபத்தாக மாறும். எனவே உங்களோட வாலிப பருவத்தை பாதுகாருங்க, நல்லவர்களோட தொடர்பு வைங்க, நல்ல சூழல் உங்களை அமைச்சு கொள்ளுங்க, பள்ளியோட டச் ஆகிறீங்க, குர்ஆனோட டச் ஆகுங்க, வைராக்கிய வைங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், உங்களை கட்டுப்படுத்தேலும். நீங்க நல்ல பிள்ளைகள், நோம்புல இந்த முடிவுகளை எடுங்க. யாரு என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை, சிரிக்கட்டும், கேலி பண்ணட்டும், என்னைய பரிகாசம் செய்யட்டும், என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் வானாம்டா வானா, எனக்கு அவ்வளவுதான், கோடி வரட்டும் கோடி போகட்டும் என்ற ஒரு வைராக்கிய முடிவுகள் எடுங்க. அல்லாஹ் உங்களோட எதிர்காலங்களை செழிப்பாக்குவோம். எங்களோட பெரியார்கள் எல்லாம் இல்ல, நீங்க வாலிபர்கள் தான் எங்களோட ஊர், நீங்க வாலிபர்கள் தான் நாளைய சமூகம், நீங்க இன்றைய வாலிபர்கள் தான் நாளைய தலைவர்கள், இன்றைய வாலிபர்கள் தான் நாளைய குடும்பத்து தலைவர்கள், இன்றைய வாலிபர்கள் தான் நாளைய பள்ளி நிர்வாகிகள், நீங்க வாலிப பிள்ளைகள் தான் நாளைய குடும்பத்தவர்கள், தகப்பன்மாராக ஆக போறீங்க. உங்களோட வாழ்க்கைய இந்த பருவத்துல நீங்க தீர்மானிங்க. வாலிபர்களை நான் விரும்புறேன், நேசிக்கிறேன், நீங்க நல்ல பிள்ளைகள், உங்கள்ட்ட நல்ல தன்மைகள் இருக்குது, உங்களோட வாழ்க்கையை பாழாக்கிறார்கள். வாலிப பெண்கள், நீங்க உங்களோட வாழ்க்கையில சில வைராக்கியமான முடிவுகள் எடுங்க. இந்த ரமலான் ஒரு டர்னிங் பாயிண்ட், உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக மாறட்டும். 2024 ரமலானுடன் நான் என்னென்ன மாற்றங்களை செய்தேன் என்று டைரியில எழுதுங்க. வைராக்கியம் வைங்க, பிடிவாதம் எடுங்க.
அல்லாஹ் எங்களுக்கு உங்களுக்கு அப்படியான ஒரு செழிப்பான சிறப்பான ரமலானாக இந்த ரமலான் ஆக்கி தருவான். முதலாவது பாவத்தை விடுவது. நான் அடுத்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடிச்சு கொள்றேன். 4 விஷயம் சொன்னேன். 2வது குர்ஆனை கையில் எடுங்க. குர்ஆனுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். குர்ஆனை நேசிங்க, குர்ஆனை கண்ணியத்தோடு எடுத்து ஓதுங்க. வேற வேற போனுடைய ஈடுபாடுகள், கதைகள், கைவாறு அடிக்கிறது, இதெல்லாம் குறைச்சி பள்ளியில ஹிஸ்பு ஆரம்பிங்க. ஹஸ்ரத் நடக்குதோ தெரியல, ஹிஸ்பு நடக்குது, அதுல பங்கெடுங்க. நல்ல உற்சாகமா வாலிபர்கள் வாங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஓதுங்க. அதுல எந்த ஒரு மஷூரா என்னண்டா, ஹஸ்ரத் இன்றைக்கு நாளைக்கு நாங்க லந்தனாலு ஜுசு ஓத போறோம்டா, இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேஜை கொடுத்துருக்கு. முதல் பக்கம் யார் ஓதுறது? நான் அப்துல் ரஹ்மான். சரி, முதல் பக்கம் உங்கட, நாளைக்கு தான் ஓத போறாரு. 2வது பக்கம் யாரு? ஃபாயிஸ் நானா. சரி. 3வது பக்கம் முஸ்தபா நானா. சரி. 4வது பக்கம் சல்மான். நீங்க ஓதுங்க. சரி. அந்த 20 பக்கத்தையும் முதல் நாளை கொடுத்துட்டீங்கடா, அவங்க என்ன செய்வாங்க? கொஞ்சம் இன்னைக்கு இதை ஓதணும், பள்ளியில ஓதணும், எல்லாருக்கும் முன்னுக்கு ஓதணும். ஒன்று கிராத்தை போட்டு அதை கேட்பாங்க, உம்மட்ட நானட்ட தாத்தட்ட ஓதி காட்டுவாங்க. அப்போ வந்து சபையில கூச்சப்படவானா, நீங்க பிழை வந்தாலும் பிரச்சனை இல்ல, திக்கி திக்கி ஓதினாலும் பிரச்சனை இல்ல. நீங்க திக்கி திக்கி ஓதினாலும் அது பாராட்டப்பட வேண்டியது. திக்கி திக்கி ஓதுபவர்களுக்கு என்ன குர்ஆன் என்ன சொல்லுது? ஹதீஸ்ல 2 மடங்கு கூலி உண்டு. திக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஓதுற கூலி உண்டு. அட கஷ்டப்பட்டு ஓதுறாரு, அதுக்கு இன்னொரு டபுள் கூலி. எவ்வளவு ஒரு இன்பமான மார்க்கம் இஸ்லாம். திக்கி திக்கி ஓதுறா, போ நீ ஃபெயில், ஓதாத, உனக்கு நன்மை இல்ல, கூலி இல்ல, போன்னு விரட்டணும். ஆனா இஸ்லாம் எவ்வளவு மோட்டிவேட் பண்ணுது பாருங்க. திக்கி திக்கி ஓதுபவர்களுக்கு 2 மடங்கு கூலி. திக்க திக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்கு ஓத தெரியாதுன்னு விட்டுட்டு போயிடாம, மனசு உடைஞ்சு போயிடாம, எனக்கும் ஏழும் நானும் முயற்சிறேன் அவரு கஷ்டப்படுறாரு, அவருக்கு 2 கூலி, டபுள் கூலி. பலகு அஜ்ரான், 2 கூலி. குர்ஆனுடைய மாசம். குர்ஆனை கையில் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்க 12:30 கியாமுல் லைல் நேத்து 5 ஜுஸ் ஓதி தொழுதோம் இப்னு உமர்ல. 12:30 நான் 3 ஹவர் 4 ஹவர் டைம் எடுக்குது, 5 ஜுஸ் ஓதி தொழுகிறேன். யாருக்காவது உற்சாகம் இருந்தா வந்து தொழலாம் இன்ஷா அல்லாஹ். கேட் திறந்திருக்குது, வந்து தொழலாம். பகலையில கொஞ்சம் ஓய்வெடுங்க. இஷா தொழுதுட்டு ஓய்வு எடுத்துட்டு நீங்க 12:30 ஸ்டார்ட் ஆகும். ஒரு 3 ஹவர் 3.5 ஹவர் ஒரு 5 ஜுஸ். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சஹீஹான ஆசாறுகள்ல பதிவாகி இருக்கிற செய்திகள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா பகலையில் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க, இரவில் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பகலையில் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க, இரவில் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. எவ்வளவு அவங்க நேரத்துல பரக்கத்து இருந்திருக்கு, எவ்வளவு பரக்கத்துடையவங்களா இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 60 ஜுஸ் ஓதுறோம். நாங்க ஒரு 5 ஜுஸ்ன்றது 10ல் 1 அதை ஓதி தொழுவோம்னு முயற்சி. அல்லாஹ் பரக்க செய்வானா. பள்ளிகள்ல உங்களோட மஸ்ஜிதுல நேர காலத்தோட வாங்க, குர்ஆன் ஓதுங்க. வீடுகள்ல தாய்மார்கள் சகோதரிகள் கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக உங்களோட வீடுகள்ல நீங்க குர்ஆனுடைய சூழல் ஏற்படுத்துங்க. எல்லாரும் ஓதுவீங்க, எல்லாரும் வீடுகள்ல ஆண்களும் கொஞ்ச நேரம் வீட்டுல குர்ஆன் ஓதுங்க. அந்த பிள்ளைகள் பார்க்கணும், எங்கட அப்பா எப்பயும் குர்ஆன் ஓதுவார், இங்க இருந்தா ஓதுவார், எங்கட வாப்பா குர்ஆன் ஓதுற காட்சி அந்த பிள்ளைகள் பார்க்கணும். அந்த சூழல் அந்த காட்சியை வீட்டுக்கு உண்டாக்குங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல் பைத்துல்லதி யுத்லா ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகளில் ததுகுலுல் மலாயிகா, மலக்குகள் நுழையிறாங்க, வ தக்ருஜு மின்ஹு ஷயாத்தீன், ஷைத்தான் அங்கிருந்து வெளியேறி விடுகிறான், வ தன்ஸிலு ஃபீஹி ரஹ்மா வ ஸகீனா, அங்க ஸகீனத்தும் ரஹ்மத்தும் இறங்குது. பரக்கத்துடைய குடும்பமாக ஆகும், பரக்கத்துடைய வீடாகும். குர்ஆனை கையில் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஊர்ல நிறைய பேர் எல்லாரும் குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க தான் இருப்பீங்க. பல ஊர்களுக்கு போனா குர்ஆன் ஓத நாங்க சில நாடுகளோட பேரு சொல்ல உங்களுக்கு, அரபு நாடு, கொச்ச பாஷை, கிராமம், கொச்ச பாஷையில தான் அவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, அவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. அரபு நாட்டினுடைய சில கிராமங்களுடைய நிலைமை, அவங்களோட பேச்சு அது வேற. அரபு தான் பேசுறாங்க, கொச்சையான பேச்சு பேசுவாங்க, ஆனா தெளிவான அந்த குர்ஆன் அவங்களுக்கு ஓத தெரியாது. இன்னும் எத்தனையோ நாட்டுக்கு போயிருக்கிறோம், 160% குர்ஆன் ஓத தெரியாது. கொஞ்சம் பேரு தான் குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. மங்கோலியால ஒரு பகுதி 100-95% குர்ஆன் ஓத தெரியாது மக்கள். ஒரு பள்ளியில் உள்ள யாராவது 1-2 பேரு. ஆனா எங்கட ஊர் அப்படி அல்ல. இந்த மக்தபு மதரசாக்களை தரப்படுத்துங்க. உங்களோட ஊர்ல ஹஸ்ரத் யாரும் குர்ஆன் மதரசால ஓத வேண்டிய பிள்ளைகள் யாரும் விடப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய கிருபை உங்களோட காலடியில பெண்கள் மதரசா அமைஞ்சிருக்கு.
பெண் பிள்ளைகள் அங்க போங்க, பார்ட் டைம் ஹிஃபுல் செய்யறாங்க, பார்ட் டைம் குரான், கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டா பள்ளிக்கு அனுப்ப இயலாது. அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை, உங்களுக்கு யாரு செஞ்ச துவாவோ யாருடைய பரக்கத்தோ ஊர்ல காலடியில ஒரு மதரசா அமைஞ்சிருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் குரான், சின்ன பிள்ளைகள் 6-7 வயசுக்கும் 10-15 வயசுக்கு இடைப்பட்ட யாரும் குரான் மதரசாவுக்கு வராம ஓதாம யாரும் குடும்பங்கள்ல இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் வரும். குரான படிக்கிறதோட மார்க்க விஷயங்களை, ஆகிரத்துடைய சிந்தனை அந்த பிள்ளைகளுக்கு பிஞ்சு உள்ளங்கள்ல விதைக்கப்படும். குரானுடைய மாசம். 3வது விஷயம் தர்மம், சதகாவுடைய மாசம். எல்லாரும் தர்மம் செய்யுங்க, எல்லாரும் சதகா கொடுங்க. தர்மம் சதகான்றதோட எங்களுக்கு ஒரு தவறான மனப்பதிவு ஒன்று இருக்குது. மனப்பதிவு ஒன்று என்னது? அவர் லட்சக்கணக்கான உள்ள கோடீஸ்வரர், அவர் அந்த ஹஜ்ஜார் இந்த ஹஜ்ஜார், அவங்க கொடுக்கணும், நாங்கெல்லாம் எடுக்கணும், வாங்குறாங்க. இல்ல, இஸ்லாத்தினுடைய கன்செப்ட் என்னண்டா, இஸ்லாத்தினுடைய தர்மத்துடைய தியரி என்னண்டா, எல்லோரும் கொடுப்பவர்களாக இருக்கணும். உங்களை விட மேல உள்ளவர் உங்களுக்கு தாராரு, ஆனா உங்களை விட கீழ் உள்ளவருக்கு நீங்க கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் மேல உள்ள அல்லாட்ட வாங்கி அதை அடியார்களுக்கு கொடுக்குகின்றவர்களாக ஆகும். அல்லாஹ் எங்களுக்கு அந்த தர்ம சிந்தனையை கொடுக்கிற பாக்கியத்தை நசீம். கொடுத்து பாருங்க எவ்வளவு இன்பம். கொடுக்கிறது இன்பம், கொடுக்கிறது மகிழ்ச்சி, கொடுக்கிறது சந்தோஷம். விருந்து கொடுங்க. உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, அதில் 50 கொடுங்க. நீங்க தர்மம் கொடுக்கலாம், நீங்க தர்மம் கொடுக்கலாம். வாலிப பிள்ளைகள் நீங்க தர்மம் கொடுக்கலாம். உங்களோட கையில ஒரு 500 ரூபாய் இருக்குது, அதுல ஒரு 100 ரூபாவை கொடுங்க. ஒரு கஷ்டத்தில் உள்ள ஒருத்தருக்கும் தெரியாம ரகசியமா யாருக்காவது போய் உதவி செஞ்சுட்டு வாங்க. இந்த சின்ன வயசுலேயே நீங்க தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருந்தா உங்களோட எதிர்காலம் நீங்க கொடை வள்ளல்களாக. எல்லாரும் கொடுங்க. வீடுகள்ல என்ன இருக்குது கொஞ்சம் கூடுதலா, ஹதீஸ்ல எந்த அளவு சொல்லப்பட்டு உங்களோட கறியில ஆணத்தை கொஞ்சம் தண்ணிய கூட்டி ஆணத்தை கூட்டி பக்கத்து வீட்டாக்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னு சொல்லப்பட்டு. ஏழைகள் கூட சஹாபாக்கள் கொடைவள்ளல்களாக இருந்தாங்க, கொடைவள்ளல்களாக இருந்தாங்க. புகாரியுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவுக்காக சொன்ன போது சஹாபாக்கள் போய் நாங்க சொன்ன கூலி வேலை செஞ்சு சாமான்களை சுமந்து கூலி ஒரு கைப்பிடியில பேரிச்சம்பளம் கூலியாக கிடைக்கும். அந்த கைப்பிடி பேரிச்சம்பளத்தை கொண்டாந்து தர்மம் செய்யும். அப்ப கூலி வேலை செய்யற நாட்டாம வேலை செய்யறவர்களும் கொடைவள்ளல்களாக ஆகலாம். இருக்கிறத கொடுங்க, இருக்கிறதுல கொடுங்க, உங்கள்கிட்ட உள்ளதுல கொடுங்க. நாங்க எல்லோரும் கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆசை வைங்க, நாங்க கொடுக்கிறவங்களா இருக்கணும். நான் கொடுக்கணும், என் கை கொடுக்கிற கையாக இருக்கணும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. எவ்வளவு இயலும் அவ்வளவு கொடுங்க, ரகசியமா கொடுங்க. ஊருக்கு உலகத்துக்கு பெற அடிச்சு நோட்டீஸ் அடிச்சு தேவையில்ல. எவ்வளவு ரகசியமா கொடுக்குறீங்களோ அவ்வளவு அந்த சதக்கா வெயிட் கூட, அதுக்கு பவர் கூட, அது பரக்கத்து கூட. உங்களோட முசீபத்துகளை இல்லாமலாக்கு, தௌடுபடியாக்கும், நோய்களை தௌடுபடியாக்கும். நீங்க கொடுக்கிற ஒரு 100 ரூபாயோட சதக்கா 1 லட்சம் ரூபாயோட செலவா மறுபக்கத்தில் இல்லாமலாக்கு. முடிச்சு நீங்க செய்யற ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயுடைய ரகசியமான சதக்காக்கள் இருக்குது. உங்களோட வீட்டுல பருப்பு நிறைய இருக்குது, ஒரு பருப்பு ஒரு கோப்பைக்கு அடுத்து விட்டு கொடுத்துருங்க. அரிசி நிறைய இருக்கு, கொஞ்சம் கொடுத்துருங்க. வாரதெல்லாம் குமிச்சு சேர்த்து வைக்கணும்ன்றது இல்ல. கொடுத்து பழகுங்க, கொடுக்கத்தான் அல்லாஹ் தாரான். கொடுக்கிறவர்களாக ஆகுங்க. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வான். 4வது விஷயம் துஆவுடைய மாசம். இந்த 4 தலைப்பு நீங்க விட்டீங்கன்னா 4 நாளைக்கு நான் பேச முடியுமான ஒரு தலைப்பு. பாவத்தை விடுவது, குர்ஆனுடைய மாசம், சதகா. 4வது என்னது? துஆவுடைய மாசம். எல்லாரும் நல்லா துஆ செய்யுங்க, எல்லாருக்காக துஆ செய்யுங்க. எனக்குன்னு மட்டும் உங்களுக்கு மட்டும் கேட்காதுங்க, எல்லாருக்கும் துஆ செய்யுங்க. உங்களோட பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் ஹைர் செய். இந்த ஊர்ல உள்ள வயது வந்த வாலிபர்களை அல்லாஹ் தக்வா உள்ளவர்களாக, வயது வந்த பிள்ளைகளை தக்வா உள்ளவங்களாக, திருமணம் முடிக்காதவங்களுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்து வை. யா அல்லாஹ் திருமணம் முடிச்சவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய். இப்படி எல்லாருக்கும், நாட்டுக்காக, ஊருக்காக, பலஸ்தீனுடைய மக்களுக்காக, கஸாவுடைய மக்களுக்காக இந்த ரமதானுடைய காலத்துல நல்ல டைம் எடுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? எனக்கு ஞாபக சக்தி இல்ல, படிக்கிற பிள்ளைகள் அல்லாஹ்ட்ட படிப்பு கேளுங்க, அறிவை கேளுங்க, ஞாபக சக்தியை கேளுங்க. வியாபாரிகள் வியாபாரத்துல பரக்கத்தை, செழிப்ப கேளுங்க. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கேளுங்க. நல்ல துஆ செய்யுங்க, துஆ கேட்டு பழகுங்க. துஆவுக்கு டைம் எடுங்க. ஒரு 15 நிமிஷம் தனியா உட்கார்ந்து துஆ கேட்டுக்கிட்டே இருங்க. யாரு பாக்குறாங்க என்ன, யாரும் நீங்க உங்களோட கவனம் செலுத்தவான, எங்கேயும் உங்களோட உள்ளம் போகக்கூடாது. எனக்கு அல்லாஹ்வோட தொடர்பாகும், அல்லாஹ்வோட டைரக்டா கனெக்ஷனை உண்டு பண்ற ஒரு இபாதத்து தான் துஆ. மாமின் ஷைஇன் அக்ரம அலல்லாஹி மின துஆ. துஆவை விட சங்கையான எந்த ஒரு அமலும் அல்லாஹ் இடத்துல கிடையாது. செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.
4 விஷயம் சொல்லுங்க. என்னென்ன? பாவத்தை விடுறதுல வைராக்கியம், இன்ஷா அல்லாஹ். 2வது, குர்ஆனோட எல்லாரும் டச் ஆகணும். 3வது, சதக்காவுடைய மாசம். யார் யார் எவ்வளவு ஏழுமோ தர்மம் செஞ்சுக்கிட்டே உதவி செய்யுங்க. ஜக்காத்து கடமையானவங்க கணக்கு பார்த்து முறையா ஜக்காத்துல விளையாடவாங்க. எல்லா சொத்தையும் அழிச்சு விட்டுரும். அது கணக்கு பார்த்து முறையா ஜக்காத்து கொடுக்கும். ஜக்காத் எடுக்கிறவங்க நான் தகுதியா எடுக்க முடியுமான்றத விளங்கி எடுங்க. எடுக்க முடியாதவங்க எடுக்கிறது ஹராம். எனக்கு ஜக்காத் எடுக்க இயலாது. அப்ப நீங்க உலமாக்கள்கிட்ட போய் கேட்டு என்ன செய்யுங்க. இங்க மதரசா பள்ளியில செலுத்திக்கிறாங்க, பக்கத்துல ரியாஸ் செலுத்திக்கிறாங்க, லேடிஸ் மாசா உஸ்தாத் இருக்கிறாங்க, பள்ளி இருக்குது, இப்னு உமர் உஸ்தாத்மார் இருக்கிறாங்க. நீங்க போய் அவங்கள சந்திச்சு கேட்டு என்ன செய்யுங்க. எனக்கு ஏண்ட இவ்வளவுதான் வருமானம், ஏண்ட இப்படித்தான் நிலைமை, எனக்கு ஜக்காத் எடுக்கலாமா என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. விளங்கிட்டு எடுங்க. எந்த ஒரு விஷயமும் தெளிவோட செய்யுங்க. அல்லாஹ் பரக்க செய்வான். 4வது துவா. துவாவுல நல்ல டைம் எடுங்க, நல்ல துவா செய்யுங்க. எங்களுக்காக துவா செய்யுங்க, ஊரில் உள்ள மதரசாவுக்காக துவா செய்யுங்க. உங்களோட ஊருக்கு முழு இலங்கையிலிருந்து இந்த ஊருக்கு வாராங்க, இல்ம படிக்க, ஹதீஸ படிக்க, தஃப்சீரை படிக்க வாராங்க. முழு இலங்கையிலிருந்து, மன்னார்ல இருந்து, வவுனியால இருந்து, நாங்க கேள்விப்படாத கிராமங்கள்ல இருந்து, ஹம்மந்தொட்டையிலிருந்து, அதுள்ளுக்குள்ள சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து வந்து ஓதுறாங்க. பிள்ளைகளோட ஊர்களை நான் கேட்டுட்டு அவங்க சிட்டிய பெரிய டவுனை தான் சொல்லுவாங்க. ஹம்மந்தொட்டையில எங்க வாப்பான்னு கேட்டா அவரு அதுக்கு அந்த ஊர்ல அவங்களோட ஊருக்கு என்ன சொல்றதுன்னா அது இன்னொரு ஊரை சொல்லுவாரு. எங்கெங்கயோ கிராமத்து பிள்ளைகள் வர அந்த பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்க. அந்த பிள்ளைகள் வாலிப வயசுல வந்து இவங்க படிக்கிறாங்க, நல்லெண்ணத்தோட பாருங்க. அவங்க வெளியே வந்தாலும் சிலவங்க இவங்க வெளியே சுத்துறாங்க. என்னடா இது கால் பண்றது, மனுஷன் தானே, அவங்க வெளியே போக கூடாதா, ஒரு ரோட்ல போக கூடாதா, ஒரு கடை போக கூடாதா, எதையுமே தவறாக எடுக்கவான. அவங்களோட தியாகம், அவங்க படுற கஷ்டம், அவங்க செய்யற தியாகங்களை வச்சு நல்லதா பார்த்து, நல்லதா நினைச்சு, நல்லதா துவா செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்க செய்வானாக. நாங்க பேசின கேட்ட விஷயங்கள் இப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு